வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசன் பேசுகிறேன். ஓம் தத் புஷக் வக்ரதுண்டாய் தன்னோதந்தி பிரசோதயாத். ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் கணபதியே நமக. ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதயேச குரு சுக்கிர சனி ராகவ கேதாவ நமக. ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபூத விசேஷி. ஓம் மங்கரகு பஞ்சபூத விசேஷி. ஓம் நங்குகு பஞ்சபூத விசேஷி. ஓம் நங்கு மங்கு பஞ்சபூத விசேஷி சுவாக. 9 நவகிரகங்கள் 5 பஞ்சபூதத்தோட அனைவருக்கும் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியவர்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை. ஓம் சரவண பவாய நமக. முருகா. இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, கன்னியா லக்னத்திற்கு சுக்கிர பகவான் நின்ற ஸ்தான பலன்கள் என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். சுக்கிர பகவானோட அதிதேவதை மகாலட்சுமி அன்னபூர்ணீஸ்வரி. ஓகேங்களா, இவங்க 2 பேரையும் நம்ம வணங்கும் போது சுக்கர மகாதசை நடக்கும் போதோ அல்லது சுக்கரனோட அனுகிரகம் கிடைக்கிறதோ மிக அற்புதமான பலாபலன்களை நடக்கும் 20 வருட காலங்கள். ஓகேங்களா, சுக்கர வழிபாட்டை வச்சுக்கலாம், நல்லா அற்புதமாக இருக்கும். கஞ்சனூர் ஸ்தலத்துக்கு போய் வழிபாடுகள் வச்சுக்கிறதும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்ற பாதைகளை நம்ம நன்மைகள் அதிகமாக நடக்கும். ஓகேங்களா, கன்னியா லக்னத்துக்கு சுக்கரன் வந்து பார்த்தோம்னா 2-9 பாக்கியாதித்ய வர்றாரு. ஓகேங்களா, மிகப்பெரிய கோடீஸ்வர பிராப்தக்கூடிய ஒரு கிரகம் தான் சுக்கர பகவான் கன்னியா லக்னம். ஓகேங்களா, அவர் வந்து லக்னத்தில் அமையும் போது அங்கே நீச்சமாகிறார். கன்னி லக்னத்துக்கு நீச்சமாகிறார். அங்கே புதனோட சம்பந்தமோ அல்லது அவர் ஏரிய நட்சத்திரத்தினோட சம்பந்தம் பெற்றிருந்தாருன்னா நீச்சமங்க ராஜயோகிகள் அமைப்பில் மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொடுக்க வல்லவர். தனிச்சிருந்தாருன்னா ஒரு ஆவரேஜான பலாபலன்களை கொடுக்க வல்லவர். ஓகேங்களா, தனிச்சிருந்தாருன்னா ஒரு ஆவரேஜாக நடக்கும். ஏன்னா அங்கே வந்து பாக்கியாதிபதி 2 நீச்சமாய் அமரும் போது தனிச்சு எந்த சுபகிரகத்தினோட பார்வையும் பெறாமல் நட்சத்திராதிபதிகளெல்லாம் ஓரளவுக்கு நல்ல பொசிஷன் இல்லாமல் இருந்துட்டாருன்னா ஒரு ஆவரேஜ். அவர் ஏறி நட்சத்திராதிபதிகளெல்லாம் நல்ல பொசிஷனில் இருந்து புதன் ஆட்சிபலம் உச்சபலம் பெற்று நின்னார்னா ஓகேங்களா, நீச்சபங்க ராஜயோகங்கிற அமைப்பில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை தர வந்தவராக இருக்கார். அடுத்து பார்த்தோம்னா 2ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து ஆட்சி பலம் பெறும்போது, 2ஆம் இடம் கனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறும்போது வாக்கு சாதுரியம், புத்தி, தெளிவான எண்ணங்கள், இயல் இசை, நாடகம் எல்லாத்துலையும் கலைத்துறையில சாதனை படைக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாம் தருவார். 2ஆம் இடத்துல இருக்கும்போது. 9ஆம் இடத்துல இருக்கும்போது இதே பலன்கள் நடக்கும். நன்மைகள் அதிகமாக நடக்கும். தனம் சேரும், எல்லான தனம் சேரும், சொத்துக்கள் சேரும், சகல பாக்கியங்களும் சேரும். நன்மைகள் அதிகமாக 2ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பலம் பெறும்போது நன்மைகள் நடக்கும். இப்போ நான் சொல்ற பலன்கள்லாம் பொதுவான பலன்கள் தான். தனித்த சுக்கிரனுக்கு தான் நான் பலன்கள் சொல்லிட்டு வரேன். ஓகேங்களா, அவருடைய சேரும் கிரகம், பார்க்கும் கிரகம், அப்புறம் வந்து ஏரிய நட்சத்திர அதிபதிகள் என்ன பொசிஷன் இருக்காங்கிறத பொறுத்து அவங்க ஒரு சுயஜாதகத்தின் அடிப்படையில் பலன்கள் மாறுபடும். அடுத்தது பார்க்கணும், விருச்சிகத்தில் 3ஆம் இடத்துல தைரிய விதி வெற்றி ஸ்தானத்தில் நிற்கும் போது அவர் அங்கிருந்து அவர் 9ஆம் இடத்தை பார்ப்பார். ஓரளவுக்கு நற்பலன்கள் நடக்கும், ஒரு ஆவரேஜாக நடக்கும், ஒரு ஆவரேஜான பலாபலங்கள் நடக்கும். என்னன்னா அவருக்கு அது பகை கிரகம், அவருக்கு சுக்கிரனுக்கு அது பகை கிரகம், புதனுக்கும் பகை கிரகம். அதனால ஒரு ஆவரேஜான மிடிலான பலாபலங்கள் தான் நடக்கும். ஓகேங்களா, நன்மைகள் அதிகமாக எதிர்பார்க்க முடியாது. அப்போ முருகப்பெருமான் வழிபாட்டையும் சுக்கிர பகவான் வழிபாட்டையும் வச்சுக்கிறது, மகாலட்சுமி வழிபாட்டையும் வச்சுக்கிறது ஒரு அது அற்புதமான பலாபலங்கள் நடக்கும் வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது 4ஆம் இடம் தாய் ஸ்தானம், சுகஸ்தானம், வெற்றி மண்மனை, வீடு, வாசல், சொத்து, சுகம், வண்டி, வாகனங்களுக்கு உண்டான இடம்னா 4ஆம் இடம் தான். உயர்கல்வி ஸ்தானம் அதுதான் 4ஆம் இடம் தான். ஓகேங்களா, இந்த இடத்துல சுக்கரன் இருக்கும்போது 2 கூட 4ஆம் இடத்துல இருக்கும்போது உயர்கல்வி கற்கிறது, தாய் வழியில் அனுகூலம் ஏற்படுறது, நன்மைகள் ஏற்படுறது, நல்ல முன்னேற்றம் ஏற்படுறது, இதெல்லாம் நல்ல அனுகூலமான பலாபலங்கள் நடக்கும். குருவோட வீடாக இருந்தாலும் கூட நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா, நன்மைகள் அதிகமாக நடக்கும். கேந்திர ஸ்தானத்தில் நிற்கிறது நன்மையே. ஓகேங்களா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்தது 5ஆம் இடம் பூர்வீக ஸ்தானத்தில் கன்னியா லக்னத்துக்கு சுக்கிரன் நிற்கிறது, அதே அற்புதமான பலாபலங்கள் நடக்கும், நன்மைகள் அதிகமாக நடக்கும். ஏன்னா புதனுக்கும் சனீஸ்வர பகவான் நண்பன், சுக்கிரனுக்கும் சனீஸ்வர பகவான் நண்பன் அப்படிங்கிற கோணத்தில் அவர் அந்த இடத்துல நிற்கும் போது அதே அற்புதமான பலாபலங்கள் நடக்கும், நன்மைகள் அதிகமாக நடக்கும். அடுத்தது 6ஆம் இடம் கன்னியா ராசிக்கு வந்து சுக்கிரன் வந்து 6ஆம் இடத்துல மறைவு போது ஒரு ஆவரேஜான மிடிலான பலாபலங்கள் நடக்கும். ஓகேங்களா, கடன் ஏற்படும். அந்த கடனை கூட அது சனீஸ்வர பகவான் நல்ல பொசிஷன் அடையக்கூடிய ஒரு நிர்பந்தமெல்லாம் ஏற்பட்டு நல்லா இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா, தாப்பனார் வழியில் உடல் உபாதைகள், உடல் பிடிகள் தான் ஏற்படும். கொஞ்சம் அனுகூலமற்ற பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுக்குண்டான வழிபாடுகள் நம்ம வச்சுக்கணும், அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டை தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா, அடுத்து பார்த்தோம்னா 7ஆம் இடத்துல கலத்தர ஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சமாக இருக்கும். ஓகேங்களா, கலத்தரத்தின் மூலமாக தன்னுடைய ஃபேன் மூலமாக ஓகேங்களா வாழ்க்கை துணை மூலமாக நன்மைகள் ஏற்படும். உயர்ந்த அந்தஸ்து, உயர்ந்த கௌரவம், நன்மையாக அங்கே நேர் நின்று 7ஆம் பார்வையாக உச்சம் பெற்று சுக்கிரன் லக்னத்தை பார்க்கறதுனால நற்பலன்கள் அதிகமாக நடக்கும். ஆயுள் மிக்க நமக்கு தரும், நன்மைகள் அதிகமாக நடக்கும். வண்டி, வாகனங்கள், சுகபோகங்கள், சொத்துக்கள் சேர்றது, திரளான செல்வங்கள் சேர்றது, பலன்களை மிகுதியாக நடக்கும், நன்மைகள் அதிகமாக நடக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரிங்களா, ஆனால் கன்னியா லக்னத்துக்கு பாதகஸ்தானமாக இருந்தாலும் கூட இங்கே யோகாதிபதி சுக்கிரன் அங்கே போய் அமரும் போது நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும். ஓகேங்களா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்தது 10ஆம் இடம் 8ஆம் இடத்துல
சுக்கிரன் போய் அமரும் போது ஓகேங்களா பலன்கள் ஒரு மீடியமாக நடக்கும். அங்கே பரணி நட்சத்திரங்கள் அமைஞ்சாலும் ஓரளவுக்கு நற்பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கடன் பிரச்சனை, தனமெல்லாம் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுரும். ஓகேங்களா, கொஞ்சம் குடும்ப சண்டைகள், பிரச்சனைகள், சச்சரவுகள், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, போராட்டங்கள், பிரிவினைகள் இதெல்லாம் ஏற்படும். அடுத்தது பார்த்தோம்னா கன்னியா லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது 2, 9 8ஆம் இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் நிற்கும்போது ரொம்ப பிரச்சனைகள் அதிகமாகும். ஓகேங்களா, பிரச்சனை, போராட்டம், சண்டை, சச்சரவு. ஓகேங்களா, அவர் அதே பரணி நட்சத்திரத்தில் அங்கே இருந்தாலும் ஓரளவுக்கு நற்பலன்கள் நடக்க வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா, அடுத்தது பார்த்தோம்னா 9ஆம் இடம் பாகிஸ்தானத்தில் 2, 9 பாகிஸ்தானத்திலே அந்த ஸ்தானத்திலே ஆட்சி வரும்போது அதே அற்புதமான பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, மனைவி தன்னுடைய வாழ்க்கை துணை மூலமாக நல்ல முன்னேற்றம். ஓகேங்களா, தனலாபம் ஏற்படுறது, சம்பாத்தியம் ஏற்படுறது. ஓகேங்களா, வண்டி வாகனங்கள் மூலமாக முன்னேற்றம் ஏற்படுறது, பல வகையான வாகனங்களில் பயணம் பண்ணுறது. ஓகேங்களா, நல்ல ஒரு லக்ஸரியான ஒரு லைஃப்பை கொடுக்கக்கூடியதாக கன்னியா லக்னத்துக்கு 9ஆம் இடம் பாகிஸ்தானத்தில் அவர் அங்கே அமரும் போது சகல பாக்கியங்களும் ஏற்படும், நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும். அடுத்து 10ஆம் இடத்துல அவர் நிற்கும் போது நன்மைகள் அதிகமாக நடக்கும். சுக்கிரன் 10ஆம் இடத்துல கன்னியா லக்னத்துக்கு இருந்தாங்கன்னா சூப்பராக தொழிலில் மேன்மை, தொழிலில் முன்னேற்றம், லாபங்கள் அதிகமாக ஏற்படுறது, சகல பாக்கியங்கள் ஏற்படுறது, தொழில் மூலமாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறது, நல்லா இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்து 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் எந்த கிரகங்கள் நின்றாலும் நன்மையே அப்படிங்கிற அர்த்தத்தின் அடிப்படையில் அங்கே அவர் நிற்கிறது நன்மைகள் அதிகமாக நடக்கும். நன்மைகள் அதிகமாக நடக்கும். 11ஆம் இடத்துல அவர் நிற்கும் போது அதி அற்புதமான பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். லாபஸ்தானத்தில் நின்று அவருடைய திசாபத்தில் நடக்கும்போது நன்மைகள் அதிகமாக நடக்கும். அடுத்தது 12ஆம் இடம். 12ஆம் இடத்துல பார்த்தோம்னா விரயஸ்தானத்தில் அவர் நிற்கும் போது சூரிய நாராயண கோயில் வழிபாடுகளை நம்ம வச்சுக்கணும். ஏன்னா ஒரு தனஸ்தானாதிபதி 12ஆம் இடத்துல போய் மறையிறது அந்த அளவுக்கு நன்மைகள் இல்லை. ஓகேங்களா, அப்போ பணத்துக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது ஆயிரம். இவர் சம்பாதிக்கிறது, இவருடைய பாக்கியங்கள் எல்லாம் விரயங்கள் ஏற்படும். ஓகேங்களா, நற்பலன்கள் நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் அதிகமாக வந்துடும். ஓகேங்களா, அதனால 12ஆம் இடத்துல பாக்கியாதிபதி மறையும் போது 2 மறையும் போது சூரிய நாராயண் கோயில் போய் வழிபாடுகள் வச்சுக்கிறது, பக்கத்தில் இருக்கிற சுக்கிரன் கஞ்சனூர் கோயிலுக்கு போய் வழிபாடுகள் வச்சுக்கிறதெல்லாம் ஒரு மிகுதியான பலன்களை தரும். ஓகேங்களா, இப்போ கன்னியா லக்னத்துக்கு சுக்கிரன் 12 ஸ்தானங்களில் நின்ற பலாபலன்கள், பொதுவான பலாபலன்கள் நாம் பார்த்தோம். ஓகேங்களா, நான் என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் அமைக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னிடத்துல ஜாதகம் பார்க்கணும், பிரச்சனை பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னா என் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். வாஸ்து பார்க்கணுன்னா கூட எங்கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்கள். என்ன உங்களுக்கு ஜோதிட ரீதியாக என்ன பலன்கள் வேணும், எதை பற்றி கேட்கணும் அப்படின்னாலும் கூட எனக்கு கால் பண்ணுங்கள். நான் அதுக்குண்டான தெளிவான விளக்கம் கொடுத்து அதுக்குண்டான பரிகார பூஜைகள் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஓகேங்களா, வணக்கம், வாழ்க வளமுடன்.